டிஎஸ்ஆர் பேசுகிறேன். எகைன் ஷூட்டிங் ஸ்பாட்டு லஞ்ச். இப்போ லஞ்சில் நமக்கு இந்த புளி சாதம் கொஞ்சம் வைப்பாங்க. புளி சாதம் வித்து நேற்று வச்ச மீன் குழம்பு. நேற்று வச்ச மீன் குழம்பு மார்னிங் கொஞ்சம் சாப்பிட்டாச்சு. இப்போயும் அதை சாப்பிடலாம். நேற்று வச்ச மீன் குழம்பு சுவையாக இருக்கும். நேற்று வச்ச மீன் குழம்பு அது சுவையாக இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து மீன் குழம்பு சாப்பிட்டவங்களுக்கு மீன் குழம்பு சுண்ட சுண்ட நல்லாயிருக்கும் ஒரு காலத்தில். இப்போ நைட்டு வச்சு அடுத்த நாள் மார்னிங் லஞ்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணாடி ஏன் போடுறேன்னா சும்மா கண்ணு அடிக்கடி சின்னதாக இருக்குது. எனிவே அடுத்து ஃபிஷ்ஷு. அடுத்து ஃபிஷ், ஃப்ரெஷ் ஃபிஷ். ஷூட்டிங் ஃபிஷ். ஷூட்டிங்கில் கொடுத்த ஃபிஷ் இது. ஷூட்டிங் ஃபிஷ் இது. ஷூட்டிங் ஃபிஷ், ஃப்ரெஷ் ஃபிஷ் வித்து புளியோதரை. எப்போதுமே புளியோதரை கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வைப்பாங்க. சாதத்தோட புளி மிக்ஸ் ஆகுது. மீன் குழம்புல புளி மிக்ஸ் ஆகுது. புளி வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி. புளி சாதம்னா நீங்கள் சாப்பாடை பிழைய வேண்டாம், டைலூட் ஆக்க வேண்டாம். இதே ஒயிட் ரைஸ்னால் நீங்கள் டைலூட் பண்ணி தான் ஆகணும். உள்ளங்கை போல் காப்பினா சாப்பிட போயிடணும் ஒரு சிலர் சொல்கிறாங்க. பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா சாப்பாடு சோறும் குழம்பும் டைலூட் ஆனால் தான் குழந்தைகளும் சாப்பிடும். நல்ல டைலூட்டு. சில இது பிசைகிறத கிண்டல் பண்ணுறீங்க, கேலி பண்ணுறீங்க. பட் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். நான் எனக்கு பிடிச்சதை டைலூட் பண்ணி சாப்பிட்டா 100 இயர்ஸ் சாப்பிட்லாம். 100 இயர்ஸ் டைலூட் ஆகணும் சாப்பாடு. ஒயிட் ரைஸோட சில பேர் உப்பு போடுவாங்க. உப்பெல்லாம் போடக்கூடாது. உப்பு போட்டால் அந்த குழம்போட உப்பும் இதுவும் பிடிக்காது. ஸோ இது டைலூட் பண்ண ஃபுட்டு. அப்போ சாப்பாட்டில் உப்பு போடக்கூடாதுன்றீங்களா? உப்பு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம், போடக்கூடாதுன்னு சொல்லலை. மோஸ்ட்லி போடாமல் இருந்தால் அந்த சாப்பாடோட குழம்போட உப்பு இதுவும் டைலூட் ஆகிடும். லஸ் உப்பாக இருக்கும். சில பேர் போட்டுக்குவாங்க. அது அவங்கவுங்க சாய்ஸ். இதுதான் மீன் குழம்பு சாப்பாடு. இதில் மெல்றதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாமே ஆல்ரெடி ஃபிஷ்ஷு. இது ஹோம்மேடு ஃபிஷ்ஷு. இது சினிமா ஃபிஷ்ஷு. ரெண்டும் சாப்பிடலாம். நான் 2 ஃபிஷ்ஷு கடலில் தானே சார் வருது? 2 ஃபிஷ்ஷு கடலில் தானே சார் வருது? ஆமாம், 2 ஃபிஷ்ஷு கடையிலேருந்து தான் வருது. இது 1000 பேருக்கு சமைக்கிறது, 100 பேருக்கு சமைக்கிறது. 3-4 பேருக்கு சமைக்கும்போது நம்ம வந்து ரொம்ப கேர் பண்ணுவோம் குவாலிட்டியை. வீட்டு சமையல்னா கொஞ்சம் குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். எந்த வீடாக இருந்தாலும் சரி.
சினிமானா ஒரு 100-200 பேருக்கு சமைக்கணும். இப்போ கமர்ஷியல் தான். விரால் மீன் குழம்பெல்லாம் போட முடியாதுங்க. டெய்லி விரால் மீன், வஞ்சர மீன், காஸ்ட்லியான மீன்லாம் போட்டால் கம்பெனி தாங்காது. சரசரன்னு சாப்பாடு இறங்கும் பாருங்க. சரசரன்னு சாப்பாடு. நல்லா பசிக்கணும், குளிக்கணும், முழுங்கத்தான். இப்போ மென்னும் சாப்பிடலாம். நீங்கள் கரண்டியும் சாப்பிடலாம். என்ன ருசி அப்பா, அவ்வளோ ருசி. இப்போ தண்ணி தேவைப்படுது. ஏன்னா சாப்பிடும்போது சுட்ட வெஜிடபிள்ஸ் இருந்தால் தண்ணி தேவைப்படாது. ஏன்னா அதுவே ஒரு நீர் சத்து. சுட்ட வெஜிடபிள் காலையிலே காலி பண்ணிட்டேன். மீன் சாப்பிடும்போது மட்டும் ரொம்ப கடவுள் கேர்ஃபுல்லாக சாப்பிட சொல்கிறார். ஏன்னா முள் தொண்டையில் மாட்டிக்கும். அந்த முள்ளை நல்ல மீன் சாப்பிடணும். இப்போ நெத்திரி மீனுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மொறுமொறுன்னு மெல்லி சாப்பிடலாம், சிப்ஸ் மாதிரி. இல்லை ஐல மீன். இப்போ ஐல மீனுங்கும்போது சின்ன மைனராக 1-2 முள் இருக்கும். அந்த முள் தொண்டையில் மாட்டாமல் இருக்க அப்படியே மென்று சாப்பிடணும். முள் இல்லாத மீன் இருக்கா சார்? என்னென்ன? திருக்க மீன் இருக்கு, அடுத்து நெத்திரி மீன் இருக்கு. இது அந்த கெளுத்து மீன் இருக்கு. கடமான்றது மீனில் சேருமா? கடமா மீன் தான். எறா மீனில் சேரா? எறாவும் மீன் தான். செம்மீன். செம்மீன். எறா பேர் செம்மீன். செம்மீன் கேரளா. அது சாப்பாடு சரசரன்னு இறங்கிடுச்சு. மீன் குழம்புல. ஒன்றுக்கு 2 டைப் மீன். ஹோம்மேட், மெஷ்மேட். ஹோம்மேட், மெஷ்மேட், சினிமா மேட். என்ன சுவை! சாப்பாடு சரசரன்னு இருந்துச்சு. எனர்ஜியான சாப்பாடு, மத்தியான சாப்பாடு. ஏன்னா காலையில் ஹெல்த்தியான சாப்பாடு. ஹெல்த்தின்னா வெஜிடபிள்ஸ். மத்தியானம் எனர்ஜி, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், மற்றபடி எல்லாம் சேர்த்துக்கணும். கார்போஹைட்ரேட் கம்பல்சரி வேணும். மேங்கோ, கீரை வித்து ஃபிஷ்ஷு, கீரை, ரைஸ், ஒரு 6 உருண்டை ஃபிஷ்ஷு, எகைன் முருங்கைக்காய், மேங்கோ, 10 உருண்டை. ஒரு உருண்டை 10 உருண்டை. அது ஒரு 4 hours இருக்கும். 4 hours. 6 o'clock வந்துட்டாங்க. ஆஃப்டர் 6 ஃபினிஷ் ஆயிடுச்சு. இன்னும் சாப்பாடா வெரைட்டி ஆஃப் ஃபுட். ருசி பாருங்க, வித் ஹாப்பி மூடு. ருசி வந்தாலே ஹாப்பி ஆகிடும். மீன் குழம்பு, நேற்று வச்ச மீன் குழம்பு, இன்னைக்கு மார்னிங் வச்ச மீன் குழம்பு வித் ரைஸ் சாப்பாடு முடிஞ்சது. ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பாடு வீடியோ வந்து நிறைய பேர் விரும்பி பார்க்கறதுனால
அது கம்பல்சரி. பில்லியன் டைப் ஆஃப் ஆயிரக்கணக்கான ஃபுட் இருக்குது உலகத்தில். நிறைய பறவைகள் இருக்குது, கோழி, நிறைய பறவைகள். ஃபுட்டு எனர்ஜி ஃபார் ஹெல்த். அடுத்து கோழி கூட ஒரு பறவை தான். அடுத்து சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது, எக்ஸ்பைசட். அதாவது ஒரு ஹைஜீனிக் ஃபுட்டு. ஹைஜீனிக்னா ரொம்ப தூய்மையான ஃபுட்டு, ஹெல்த்தியான ஃபுட்டு. அதை வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு வித் ஹாப்பி மூடில் சாப்பிட்டா நல்ல டைஜஷன் ஆகும், நல்ல ஆரோக்கியங்கள் இருக்கும், நல்லபடியாக இருக்கும். ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.